இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க மேடம். நான் ஒரு பிளான் சொல்றேன், அத உடனே பண்ணியாகணும். பண்ணிடலாம் மேடம். என்னன்னு சொல்லுங்க. பெரிய விஷயமா இருக்க மேடம். பெருசுதான். இனிமே அவங்களுக்கு இந்த மாதிரி தான் செய்யணும். சரி மேடம், அப்படியே பண்ணிடலாம் மேடம். மாறா, அப்பா சமாதி மேலே ஏறி நின்னுட்டல. உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டா. கடவுளே, இப்பதானே எல்லாரும் உன்னை நம்பி உன் கோயிலுக்கு வந்து பரிகாரம் செஞ்சுட்டு வந்தாங்க. திரும்பவும் எங்களை எவ்வளவு சோதிக்க போற? என்ன சோதிக்க போற? எங்களை பார்த்தா பாவமாவே இல்லையா? நாங்க பாவ புண்ணியத்துக்கு கட்டுப்பட்டு உன்னையே நம்பிக்கிட்டு எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நேர்மையா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களை இதுக்கும் மேல சோதிக்காதப்பா, சோதிக்காது. வள்ளிமா, என்னாச்சு? ஏன் முகம்லாம் வாடி போயிருக்கு? ஒண்ணும் இல்லம்மா. வள்ளிமா நில்லுங்க. என்கிட்ட தானேமா சொல்ல போறீங்க? என்ன விஷயம்? உங்க முகமே சரியில்லையே, என்னாச்சு? அது ஒரு கெட்ட கனவு வீரா. அப்படி என்ன கனவு கண்டீங்க? நம்ம வீட்டு மேல வாட்டர் டேங்க் இருக்குல்ல, அது திடீர்னு உடைஞ்சு நம்ம வீடெல்லாம் தண்ணி. அந்த தண்ணில நம்ம எல்லாரும் தத்தளிக்கிறோம், உயிருக்கு போராடுறோம். நான் என் குடும்பத்தை காப்பாத்து கத்திக்கிட்டே ஓடுறேன். அது அது நினைச்சு பார்த்தா ஐயோ ஐயோ, இப்ப கூட என் நெஞ்செல்லாம் பதறுது. அது அது ரொம்ப ரொம்ப பயங்கரமான கெட்ட கனவு வீரா. சரி வலிமா வீரா, ரொம்ப மோசமான கனவு வீரா. இந்த மாதிரி துர்க்கனவு வந்ததுன்னா அது அப்படியே பலிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு பலிச்சும் இருக்கு. இல்ல வலிமா, இந்த குடும்பம் இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்கும், நீயே சொல்லு. வலிமா அழாதீங்க வலிமா, எல்லாத்தையும் பாத்துக்கலாம், ஒன்னும் ஆகாது. ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? நம்ம குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வருதுதான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா எந்த பிரச்சனையும் நமக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்கல. எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சுட்டு தானே இருக்கோம். சமாளிக்கிற தெம்பு இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள் நிறைய பிரச்சனையை கொடுப்பாரு. அதுல இருந்து ஒரு பாடத்தையும் ஒரு பலனையும் சேர்த்து கொடுப்பாரு. வலிமா, நீங்க தைரியமா இருங்க, நான் இருக்கேன். உங்க மருமகனுங்க 3 பேர் இருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம். வலிமா, இப்படி தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். சரி, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? நீங்க காலையில இருந்து சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. வாங்க. இல்ல, எனக்கு வேண்டாம். சொல்றேன்ல, நீங்க வாங்க வாங்க. இப்படி உட்கார்ந்துக்கோங்க, நான் உங்களுக்கு சூடா டீ போட்டு கொண்டு வரேன். சரிங்களா? வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். நீங்க எதுவும் கவலைப்படாம இருங்க. நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். அந்த தண்ணில நம்ம எல்லாரும் தத்தளிக்கிறோம், உயிருக்கு போராடுறோம். நான் என் குடும்பத்தை காப்பாத்து கத்திக்கிட்டே ஓடுறேன். அண்ணே, வாடா. கடை வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு. நீ தான் அப்பப்ப அப்ஸ்காண்ட் ஆயிடுற. என்னடா பண்ண சொல்ற? குடும்பத்தையும் தொழிலையும் ஒன்னா நடத்துறது சாதாரண விஷயம் இல்ல தம்பி. இன்னும் சாரு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாரு எத்தனை லீவ் கேப்பேன். என்னடா நம்ம கடைக்கு ஆபீசர்கள்லாம் போறாங்க? பெரிய கடை இல்லைண்ணே, வரவு செலவு பார்க்க போவாங்க. உங்களுக்கு தெரியாதா? சார், பிரச்சனை பண்ணாம வெளியே போங்க சார். என்ன மிரட்டுறீங்களா? திடீர்னு நீங்க பாட்டு வந்தீங்க, கையில பேப்பரை காட்டி கடைக்கு சீல் வைக்க போறேன்னு சொல்றீங்க. இது எங்க கடை சார், சீல் வைக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்பா என்ன பேசிட்டு இருக்காங்க? அமைதியாடுறா. என்ன சார், நாங்க என்ன இல்லீகல் பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்கோம்?
நீங்க எந்த ஆதாரத்தை வச்சு எங்க கடையை சீல் வைப்பேன்னு சொல்றீங்க? சார் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்றதுக்கு நாங்க வரல சார். நீங்க படிச்சவர் தானே, நோட்டீஸை படிச்சு பாருங்க சார். கடை வேற ஒருத்தர் பேர்ல இருக்கு சார். ச்சே. நீங்க இத்தனை நாள் நடத்திட்டு இருக்கதே அஃபென்ஸ் சார். அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க. எத்தனை நாளைக்கு சார் விட்டு கொடுப்பாங்க? அதான் கடையை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. வேற ஒருத்தனோட கடையா சார்? இது ஏன் கடை சார்? சார் எங்க அப்பா சிறுக சிறுக உழைச்சு உருவாக்கின கடை சார். இதுக்கு உரிமையான ஆளு அப்பா மட்டும்தான் சார். அண்ணே ஏதோ பிரச்சனை போல இருக்குண்ணே. டேய் கடையை பாத்துக்க வந்துடுறேன். சரிண்ணா. இல்ல சார், இந்த கடை வேற ஒருத்தர் பேர்ல அப்பா, இருக்கு. என்னப்பா இவங்க பேசிட்டே இருக்காங்க, நீங்க அமைதியா கேட்டுட்டு இருக்கீங்க. பாருடா, கடை வேற ஒருத்தர் பேர்ல இருக்காமா, காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க? யார் கடையை யார் காலி பண்றது? என்ன மிரட்டிட்டு இருக்கீங்களா? முதல்ல நீங்களாம் உண்மையான அதிகாரிங்க தானா? சார் டவுட்னா ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க சார். உங்க கடையை எல்லாத்துக்கும் தெரியும் சார். உங்க அப்பா வேற ஒருத்தர் பேருக்கு எழுதி கொடுத்திருக்காரு கடையை. இப்ப கடை வேற ஒருத்தர் பேர்ல இருக்கு. நீங்க அத்துமீறி நடத்திட்டு இருக்கீங்க. இத புரிஞ்சுக்கிட்டு மரியாதையா கடையை காலி பண்ணிருங்க. இல்ல நாங்களே வெளியே புடிச்சு தள்ளிட்டு சீல் வச்சிருவோம். எது சீல் வைப்பியா? எங்க எங்க வெளிய வெளிய பாப்போம். டேய் 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 டேய். என்னப்பா இருடா. யார பார்த்து என்ன பேசிட்டு? சும்மா திரும்ப திரும்ப அதையே சொன்னதே சொல்லிக்கிட்டு. அப்பா என்னாச்சுப்பா? வீரா நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கா. அப்பா அவசரமா இருக்க போதுப்பா, அட்டன் பண்ணி பேசுங்க. சொல்லுமா. இருங்க மாமா. ஹலோ அண்ணா, யாரோ கவர்மெண்ட் ஆளுங்க வந்து நம்ம வீட்டை ஜப்தி பண்ண போறோம், இந்த வீடு வேற யார் பேர்லயோ இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்கண்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. என்னம்மா சொல்ற? அண்ணா நீ உடனே கிளம்பி இங்க வா. சரி வை, நான் உடனே வரேன். என்னாச்சு? டேய் கடையில தான் ரைட் பண்ணிருக்காங்க நினைச்சா வீட்டையும் ரைட் பண்ணிருக்காங்கடா. வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. சார் என்ன ஆனாலும் சரி, நீங்க சொல்றதுக்காகலாம் நாங்க வீட்டை விட்டு காலி பண்ணி போக முடியாது. அது எப்படி சார்? எங்க அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வைப்பாரு, நீங்க வந்து வேற ஒருத்தர் பேர்ல இருக்குன்னு சொல்லுவீங்களா? என்ன கோர்ஜரி பண்றீங்களா? எதுவா இருந்தாலும் நாங்க லீகலா பாத்துக்கிறோம். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. தம்பி, நீங்க இப்படி பேசுறதுனாலலாம் நாங்க வீட்டை விட்டுட்டு போக போறது இல்ல. போன் பண்ணா 5 நிமிஷத்துல எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆளுங்க இங்க வந்துருவாங்க. அப்புறம் உங்க எல்லாரையும் வெளியே தூக்கி போட்டுருவாங்க. ஓ அப்படியா சார்? சரி வர சொல்லுங்க சார். கார்த்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவங்க கிட்ட நம்ம தேவையில்லாம ரூடா நடந்துக்கிட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனை தான் நமக்கு வரும். ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடும் கார்த்தி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அக்கா இப்ப என்னக்கா பண்றது? இதுக்கு என்னதான் முடிவு?